டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க தற்பொழுது உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. சிபிஐயின் கருத்துக்களை பெறாமல் உடனடியாக இடைக்கால ஜாமீன் வழங்க முடியாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்பொழுது இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கெஜ்ரிவாலின் மனு தொடர்பான சிபிஐ பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் வழக்கு விசாரணை ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி. பிரபாவதி, டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறையில் இருக்கக்கூடிய டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது தொடர்ச்சியாக அந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சிபிஐ கைது செய்துள்ள வழக்கில் ஜாமீன் வழங்க வேண்டும், இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் தான் 23ஆம் தேதி சிபிஐ இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. அதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறை வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கூடிய நிலையில் சிபிஐ வழக்கில் ஜாமீன் வழங்க கோரி முதலில் உயர்நீதிமன்றத்தை கெஜ்ரிவால் தரப்பு நாடியிருந்தது. உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்த நிலையில் தற்போது சிபிஐ உச்சநீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கானது நடந்து வருகிறது. இந்த வழக்கில் சிபிஐ தரக்கூடிய பதிலை பொறுத்துதான் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க முடியும் என்பதால் தற்போது இந்த வழக்கில் ஜாமீனானது கெஜ்ரிவால் அவர்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.